பிரேமம் படம் மூலம் மலர் டீச்சராக இலசுகள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்தவர்தான் சாய் பல்லவி. முதல் படத்திலேயே பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸான இவரை தமிழ் திரையுலகம் பக்கம் அழைத்து வந்தார் இயக்குனர் AL விஜய். அவர் இயக்கிய தியா படம் மூலம் கோலிவுட்டில் என்ட்ரி கொடுத்தார் சாய் பல்லவி. பின்னர் தனுஷுக்கு ஜோடியாக மாரி 2, சூர்யாவுடன் NGK என முன்னணி நடிகர்களுடன் நடித்து கோலிவுட்டில் படிப்படியாக முன்னணி நடிகையாக உயர்ந்தார். இதனையடுத்து டோலிவுட் பக்கம் சென்ற சாய் பல்லவிக்கு அங்கு தொட்டதெல்லாம் தங்கமாக இருந்தது. அங்கு அவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட் ஆனதால் ராசியான ஹீரோயின் என பெயர் எடுத்தார் சாய் பல்லவி. இதனை அடுத்து சூர்யா தயாரித்த கார்கி படம் மூலம் கோலிவுட்டில் கம்பேக் கொடுத்த சாய் பல்லவி தற்போது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அமரன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். கமல் தயாரித்துள்ள இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு விருந்தாக வரவுள்ளது. ஹீரோயின்கள் என்றாலே அவர்களை சுற்றி சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படி அமரன் படத்தின் பூஜையின் போது அந்த படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அருகே மாலையுடன் சாய் பல்லவி நின்ற புகைப்படத்தை பகிர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கடந்த ஆண்டு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விஷயம் காட்டு தீ போல் பரவியதால் நடிகை சாய் பல்லவியே அது வெறும் வதந்தி என உறுதி செய்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவரை பற்றிய மற்றும் ஒரு கிசுகிசு டோலிவுட் வட்டாரத்தில் பரவ தொடங்கி இருக்கிறது. அதன்படி நடிகை சாய் பல்லவி திருமணமாகி குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கும் நடிகர் ஒருவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக சினி ஜோஷ் என்கிற தெலுங்கு ஊடகம் செய்தி வெளியிட்டு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. சிலர் அந்த நடிகர் யாரென ஆராய தொடங்கினாலும் அவரது ரசிகர்கள் வழக்கம் போல் இதுவும் வதந்தியாகத்தான் இருக்கும் என கூறி வருகின்றனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.